Welcome to DVP Story Hub. ஒரு பசுமை நிறைந்த பெரிய காட்டில் பல விலங்குகள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் முயல்கள், மான்கள், குரங்குகள், கிளிகள், அணில்கள், யானைகள், மயில்கள் என்று நிறைய நண்பர்கள் இருந்தனர். அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய முயல் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா முயலின் பெயர் முத்து, அம்மா முயலின் பெயர் மல்லி, அவர்களின் குட்டி முயலின் பெயர் சின்னு. சின்னு மிகவும் சுறுசுறுப்பான முயல். தினமும் நண்பர்களுடன் ஓடி விளையாடுவது அதற்கு மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் எல்லா விலங்குகளும் பெரிய ஆலமரத்தின் கீழ் கூடி கதைகள் பேசுவார்கள். ஒரு நாள் அப்பா முயல் முத்து சின்னுவை அழைத்து, இந்த காடு அழகானதுதான், ஆனால் சில நேரங்களில் ஆபத்துகளும் வரும். வேட்டைக்காரர்கள் வரலாம். அப்போது பயப்படாமல் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும். அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சின்னு கேட்டது. அப்பா முயல் சிரித்துக்கொண்டு, ஆபத்து வந்தால் அமைதியாக யோசிக்க வேண்டும். சில சமயம் வேகம் உதவும், சில சமயம் அறிவு உதவும் என்றான். அதையெல்லாம் மரத்தின் மேலிருந்த கிளி பாப்பும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆம் சின்னு, நான் மேலிருந்து பார்த்து எப்போதும் உனக்கு உதவுவேன். ஒரு நாள் காலை காட்டில் அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு வேட்டைக்காரன் மெதுவாக காட்டுக்குள் வந்தான். அவனின் பெயர் கருணாகரன். அவன் விலங்குகளை பிடிக்க வலை கொண்டு வந்திருந்தான். மரத்தின் மேலிருந்த கிளி பாப்பு அதை பார்த்து கத்தத் தொடங்கியது. ஆபத்து, ஆபத்து, வேட்டைக்காரன் வந்துட்டான்! அனைத்து விலங்குகளும் ஓடி மறைந்தன. ஆனால் சின்னு நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்ததால் அந்த சத்தம் கேட்கவில்லை. சில நிமிடங்களில் சின்னு வேட்டைக்காரன் வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. அம்மா, காப்பாத்துங்க என்று அது பயந்தது. வேட்டைக்காரன் சிரித்துக்கொண்டு, இன்றைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சு. இதே சமயம் வீட்டில் அம்மா முயல் மிகவும் கவலையுடன் இருந்தாள். என் குழந்தை இன்னும் வீட்டிற்கு வரவில்லையே என்று அழத் தொடங்கினாள். அப்போது அப்பா முயல் அமைதியாக, பயப்படாதே, நம்முடைய மகன் புத்திசாலி. நான் அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவன் கண்டிப்பாக வீட்டிற்கு திரும்பி வருவான். வலையில் சிக்கியிருந்த குட்டி முயலுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அது அசையாமல் படுத்துக்கொண்டு இறந்தது போல நடித்தது. சில நேரம் கழித்து வேட்டைக்காரன் வந்து பார்த்தான். அடடா, முயல் இறந்து விட்டதே என்று நினைத்தான். சரி, இதை சமைத்து சாப்பிடலாம் என்று அவன் தீ மூட்டவும் சமையல் பொருட்களை எடுக்கவும் சென்றான். அவன் கவனம் வேறு பக்கம் திரும்பிய அந்த நொடியில் குட்டி முயல் மெதுவாக கண்களை திறந்தது. பின்னர் திடீரென்று ஒரு பெரிய துள்ளல் போட்டுக்கொண்டு வலையிலிருந்து வெளியே குதித்து வேகமாக ஓடத் தொடங்கியது. சின்னு தனது வீட்டிற்கு திரும்பியது. அம்மா மல்லி மகிழ்ச்சியில் அழுதாள். என் குழந்தை பாதுகாப்பாக வந்துட்டதே. அப்பா முத்து பெருமையாக, புத்திசாலித்தனமும் நல்ல நண்பர்களும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம் என்றான். அனைத்து விலங்குகளும் அந்த நாள் பெரிய கொண்டாட்டம் செய்தனர். மயில் நீலம் அழகாக நடனம் ஆடியது. கிளி பாப்பு பாடியது. குரங்கு குட்டப்பன் சாகசம் காட்டியது. அந்த காடு மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆபத்து நேரத்தில் பயப்படாமல் யோசிக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.